அன்பு பரலோக தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். ராஜா, நீர் செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. நாங்கள் வந்த மனமாக திரும்பி போக நாம் விரும்பவில்லை. வார்த்தையை சுமந்து அதை உணர்ந்து கடந்து செல்ல தேவனுக்கு பாராட்டு. நான் இயேசு நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறப்ப ஒரு ஆளுடைய கண்ணாடி இருக்குன்னு வைத்துக்கோங்க. இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறப்ப எத்தனை பேரு அப்பா இது கரெக்டா தேவன் கச்சிதமா சொல்லி எனக்கு படைச்சிருக்கான்னு சொல்லி இருக்கோம்? ரொம்ப கம்மி இல்லையா? ஒன்னு கொஞ்சம் அப்படி பேரா படைச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அப்படி லீனா படைச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அப்படி ஹைட்டா படைச்சிருக்கலாமே இல்லையா? ஆனா கண்ணாடியோட பர்பஸ் என்ன? உள்ளதை உள்ளபடி சொல்லுவது கண்ணாடியோட பர்பஸ். ஆனா நம்ம என்ன செய்து கொள்கிறோம்? ஒரு பக்கத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறோம். இந்த படைச்சாச்சுல அதுக்கப்புறம் என்ன இல்லையா? இதே கண்ணை வச்சு இதே காதை வச்சு 27 வருஷம் வாழ்ந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் வராது, அது கொஞ்சம் வராது. இப்ப கண்ணாடி குறை சொன்னா சரியா இருக்குமா? கண்ணாடி குறை சொன்னா சரியா இருக்குமா? ஆனா வேதத்தை பார்க்கிறோம். வேதமும் ஒரு கண்ணாடி. வேதத்தில் இருக்கக்கூடிய காரியமும் நம்மளை பகுத்தறியக்கூடிய காரியமா இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாசிட்டிவாகவும் இருக்கு, நம்மளை திருத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. வேதத்தின் காரியங்கள் நம்மளை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, நம்மளை உருமாற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஐயா நான் உனக்கு இதை செய்யறேன், ஆனா நீ அதை உணரவில்லை அப்படிங்கிற. என்னோட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஹல்லேலூயா. ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் நேசித்தேன். Somebody say hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, மல்கியாவை எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு தெரியாது. ஆனா வேதம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். மல்கியாவை படிக்கலாம் தாராளமா இல்லையா? மல்கியாவையும் தாராளமா படிக்கலாம். மல்கியாவின் புத்தகத்துல ஒரு காரியம் சொல்றது, ஐயா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய கூக்குரல் அங்க வருகிறது. உடனே இங்கிருந்து சொல்றான், நீ என்னை எப்படி நேசிக்கிறீ? நீ என்னை எப்படி நேசிக்கிறீ? அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் உன்னை நேசிக்கிறேன். இல்ல நீங்க என்ன நேசிச்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? நீங்க என்ன நேசிக்கிறதுன்னு சொல்றீங்களே, அந்த நேசிக்கிறது உண்மையானால், நீங்க என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையானால், நீங்க என்னை பார்ப்பது உண்மையானால், நான் ஏன் இப்படி இருக்கேன்? அதுதான் மக்களுடைய பதிலா இருக்குது. நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன்? தேவன் அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏசாவும் யாக்கோபும் அண்ணன் தம்பி தான். ஏசாவும் யாக்கோபும் என் சந்ததியின் பிள்ளைகள் தான். ஆகிலும் நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஆகிலும் நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் இப்படி சொல்ல ஆசைப்படுறேன். அப்பாவுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஏசாவை நான் வெறுக்கிறேன். அம்மா பேச்ச கேட்டு மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அட்டையப்பட்டு ஓடுன யாக்கோபை நான் நேசிக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படி கூட சொல்லலாம் பாருங்க. யாக்கோபு தன் மூத்த மகனாகிய ரூபனுக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறான்? மூத்த குடியா இருக்க போறது நீதான், எல்லா சுதந்திரவாளிக்கு நீதான் பொறுப்பா இருக்கிற, உன்னை நான் மூத்த குடியாவே ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை பற்றி நன்கு தெரிந்திருந்த யாக்கோபு அவனுடைய அண்ணனுடைய பங்கை ஆட்டைய போட்டு ஓடுறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனை நான் நேசிக்கிறேன், அவனை நான் நேசிக்கிறேன்.
இப்படி கூட சொல்லலாம் பாருங்க. ஆபிரகாமுக்கு அப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு 3 வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது, 3 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் வாயிலாக உண்மையாலும் சேரக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா இந்த ஏசாவுக்கு இருக்கு. அவனுக்கு தான் நியாய பிரமாணத்தின்படியாகவும் அந்த குடும்ப வழக்கத்தின்படியாகவும் மூத்தவனா இருக்கக்கூடிய அவனுக்கு தான் வர வேண்டியதா இருக்குது. அவனுக்கு தான் ஆபிரகாமுடைய சொத்து வந்திருக்கும் இல்லையா? நான் ஏசாவை வெறுத்தேன். சந்ததி சந்ததியாக முற்பிதாக்களுக்கும் மூத்தவனுக்குமாக இருக்கக்கூடிய காரியத்தை தன் தாயுடைய பேச்சை கேட்டு அதை அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் இடத்துல போய் சேர வேண்டிய அந்த காரியத்தை தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டு ஓடி போன யாக்கோபை நான் நேசிக்கிறேன். யாக்கோபை நான் நேசிக்கிறேன். எனக்கு புரியல. நியாயமான ஒரு காரியத்தை செய்கிறவனை என் தேவன் வெறுக்கிறார். நியாயமான ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறவனே ஐசாக் என்ன பண்றான்? கூப்பிட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை செஞ்சு கொண்டு வான்னு சொல்றாரு. இவன் உண்மையும் யோக்கியமாக என்ன செய்யறான்? வேட்டையாட போயிட்டான். வேட்டையாடி ஒழுக்கமா தன்னுடைய தகப்பனுக்கு வேண்டிய காரியத்தை உண்மையாலும் செய்து, எப்படி உண்மையாலும் செய்து பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கிறான். ஆனா யாக்கோபு என்ன தெரியுமா செய்யறான்? அவங்க அம்மா பேச்சை கேட்டு அப்படி சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, எப்படி அப்பாக்கள் இருந்து அம்மாக்கள் வந்து பசங்களே பொண்ணுங்களே அடிவாங்க தப்பிக்க வைக்கிறாங்களோ இவன் ஆசீர்வாதத்தை வாங்க ஹெல்ப் பண்றான். அப்படி என்ன யாக்கோபோட வாழ்க்கையில இருக்கு? அப்படி என்ன யாக்கோபு பெரியவனாய் மாறி போனான்? அப்படி என்ன யாக்கோபு தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவனாய் மாறி போனான்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் செய்த உண்மையான காரியத்தையும் ஈசாக்கு செய்த உண்மையான காரியத்தையும் யாக்கோபுடைய துவக்கத்திலே இல்லையே. நான் சொல்றது எத்தனை விளங்குது? ஆபிரகாம் உண்மையும் யோக்கியமா இருந்தான். தேராக விட்டு வரும் பொழுது உண்மையும் யோக்கியமா எழுப்பி வந்தான். லோத்தை திருப்பி அனுப்பும் பொழுது லோத்துக்குரிய பங்கை லோத்து கையில கொடுத்து நீ போயிட்டு வாப்பான்னு சொன்னான். ஈசாக்கு என்ன செய்தார்? ஒரே மனைவியோடு வாழ்ந்து கொண்டு இருந்தான். நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. ஆனா யாக்கோபு மேல தேவன் பிரியமாய் இருந்தார். யாக்கோபு மேல தேவன் பிரியமாய் இருந்தார். இதை நான் போட்டு திரும்ப கேட்டேன். எந்த ஒரு விதத்திலும் அவன் சூட்டபிள் கிடையாதுங்க. ஒழுக்கம் கிடையாது, உண்மை கிடையாது. அம்மா பேச்சை கேட்டு அண்ணனுக்குரிய காரியத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். எல்லாத்திலையும் திருட்டுத்தனம். ஆனா தேவன் அவன் மீது பிரியமா இருக்கிறார். யாக்கோபை நான் ஆசீர்வதிச்சேன். யாக்கோபை நான் ஆசீர்வதிச்சேன். அவனை எப்படி ஆசீர்வதித்தேன் என்றால், அவனுக்கு உரிய விதத்தில் அவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. அவன் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் நிமித்தமாகவும் அவனுக்குரிய விதத்தில் இவனை நான் ஆசீர்வதித்தேன். புரிந்தவங்க கல்லே சொல்லுவாங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் யாக்கோபை முன்னுதாரணமாக வைத்திருந்தேன். ஆபிரகாமுடைய தீர்க்க தரிசனம் ஆபிரகாமிடத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் எனக்கு ஏசா தேவையில்லை, எனக்கு யாக்கோபு தேவை என்று தேவன் முன்னுதாரணமாக வைத்திருந்தார். ஏசாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவன் போக 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 தேவனுடைய பார்வைக்கு முன்பாக தன்னை துரோகியாய் மாற்றிக் கொள்கிறான். ஹல்லேலூயா. இவன் துரோகியாய் ஆரம்பிச்சான். போக 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 இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திற்காக தன் பிள்ளைகளுக்கு நேராக தன்னுடைய அதிகாரத்தை ஏறெடுக்கக்கூடியவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல பிறகு நீங்க படிச்சு பாருங்க. தன் பிள்ளைகளுக்கு நேராக இதை செய்தால் ஆகியால் நீ இப்படிதான் வாழ போகிறாய் என்கின்ற காரியத்தை ஏறெடுக்கக்கூடியவனாய் இருந்தால் அதுதான் இஸ்ரவேல் தேவனுடைய நாமமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், என் தேவன் ஆதியும் அந்தமுமானவர். அவர் ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். இந்த காரியம் நச்செய்தி சொல்றேன். உன் ஆரம்பத்துல நீங்க யாக்கோபை போல இருக்கலாம், முடிவும் யாக்கோபை போல இருந்தீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களுக்கு கீழாக இருக்கும்.
முடிவு யாக்கோபை போல உன்னை அர்ப்பணித்தவனாக நீ காணப்பட்டாய் என்றால், முடிவு யாக்கோபை போல உனக்குள் பரிமாணத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீ பிரியமுள்ளவனாக காணப்பட்டாய் என்றால், அந்த முடிவு யாக்கோபின் முடிவை போல சந்ததிகளையும் கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, ஆரம்பிக்கிறப்ப யாக்கோபு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். ஆரம்பிச்சது யாக்கோபாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, முடிக்கிறது யாக்கோபா முடிச்சிருக்குன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்படி என்ன செய்தான் யாக்கோபு? என்னோட கூட வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். சத்தமாக படிக்க பார்ப்போம். இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். கைகளை தட்டுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நோவா தாத்தா என்ன செய்தாரு? பேழையை செய்தார். அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சந்ததிகள் உருவாக ஆரம்பித்தது. இடையில திடீர்னு பார்த்தா யார் வருகிறார்? 11வது அதிகாரத்துக்கு மேல தேராகு வருகிறான். தேராகுடைய காரியம் என்ன? சிலை செய்து கொண்டிருப்பவனாக காணப்படுகிறான். சிலை வழிபாட்டுக்கு உட்படுத்தவனாக காணப்படுகிறான். இயற்கையின் தெய்வங்களை அவன் வணையக்கூடியவனாக காணப்படுகிறான். இந்த தேராவுக்கு மகனாக இருக்கிறவன் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய காரியம் தொடர ஆரம்பிச்சது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 காரியம் தொடர ஆரம்பிச்சது. இதுக்கு இடையில இஸ்ரவேலின் மகத்துவத்தை எங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சது? இதுக்கு இடையில நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரவேலின் நாமம் எங்க பெரிய அளவு பேசப்பட்டது? இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் பேசப்பட்டது. ஆனால் உலகம் அறிந்து கொண்ட அளவுக்கு இஸ்ரவேலுடைய நாமம் தெரியப்படல. ஹல்லேலூயா. சொல்றது விளங்குதா இல்லையா? கிங் ஆஃப் சவுல் வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி உட்கார்ற வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு டைட்டில், ப்ராப்பர் டைட்டில் இல்லைங்க. கிங் ஆஃப் டேவிட் வந்து இஸ்ரவேலை ரூல் பண்ற வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி இல்ல அவங்கள்ட்ட. இஸ்ரவேலை வச்சுக்க கூடாது, இஸ்ரவேலை பார்த்து முளைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இவருக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். என் தேவன் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். என்னையா இஸ்ரவேல் சொல்லி திடீர்னு ஒரு பேரை கொண்டு வந்து உள்ள வைக்கிறாரு. ஆபிரகாமுக்கு பேர் மாத்தினாரு, எல்லாமே செய்தாரு, அது ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் என்று திடீர்னு ஒரு பேர் உள்ள கொண்டு வைக்கிறாரு. வேதத்தை நன்கு படித்து பாருங்க. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் நடந்துச்சோ அது அத்தனையும் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு நடந்துச்சு. யாக்கோபுடைய வாழ்க்கையில என்னென்ன பரிமாணத்தை அவன் தாண்டி வந்தானோ இஸ்ரவேலின் கோத்திரங்கள் அந்த பரிமாணத்தை தாண்டி வந்தது. நான் அட்டவணை போட்டு வச்சிருக்கேன். தன் சொந்த தேசத்தில் இருந்து, தன் சொந்த வீட்டில் இருந்து லாபானுக்கு யாக்கோபு சென்றது போல தன் சொந்த தேசத்தில் இருந்து எகிப்தின் தேசத்துக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார்கள். போகும் பொழுது அவர்கள் அடிமையாகவே கொண்டு போகப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் அடிமையாக கொண்டு போகப்படவில்லை. ஒரு ஒப்பந்தத்தின் பெயர்ல கொண்டு போறாங்க. நடந்த விளைவு என்ன? அங்க போய் அவர்கள் அடிமையாக மாற்றப்பட்டார்கள். நம்மளுக்கு அதுதான் நடந்துச்சு. உங்க மாமாவுடைய பார்த்துக்குவாருப்பா, லாபான்ட்ட கிளம்பி போன்னு சொல்லி இவங்க சொல்ல அவங்க கிளம்பி போக என்னாச்சு? மூத்த பொண்ணுக்கு 7 வருஷம். நம்மால் அதோட திரும்பி வந்திருக்கோம். நம்மால் அதையெல்லாம் பண்ணல. பொன்னார்த்தி பொண்ணார் 7 வருஷம், பரவாயில்ல, 7 வருஷம் தானே. அதுதான் அங்கேயும் நடந்துச்சு.
இஸ்ரவேலோட சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்க. அங்க ஒரு சரித்திரம் நடக்குது. அங்க ஒரு கிதியோன் எழும்புகிறான். இஸ்ரவேலை திரும்பிக்க, இஸ்ரவேலை மனம் மாறிடு, இஸ்ரவேலை வந்துடு, உன்னுடைய சுவாதனத்தை மாற்றிக்கொள். இல்லைங்க, அவனால இளைய பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளையும் நான் கல்யாணம் முடியாது. எப்படி பார்த்தீங்கன்னாலும் யாக்கோபுடைய வாழ்க்கையும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான் ஜேர்னி ஆயிட்டு இருக்கு. ஒரே மாதிரிதான் ஜேர்னி ஆயிட்டு இருக்கு. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணினான். எப்படி தெரியுமா? தன் தேசத்தில் இருந்து தேவன் கொடுத்த தேசத்திற்கு அவன் பிரயாணம் பண்ணினான். அது ஆபிரகாம். ஆனா இஸ்ரவேலர்களும் யாக்கோபு எப்படி தெரியுமா பிரயாணம் பண்ணாங்க? தன் காரியத்தின் நிமித்தமாக தள்ளப்பட்ட இடத்தில் இருந்து தேவன் கொடுத்த தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. புரிந்தவங்க விளங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவனுடைய இடத்துல இருந்து தேவன் கொடுத்த இடத்துக்கு அவன் போகல. அவன் போய் சிறை கொண்ட இடத்துல இருந்து தேவன் கொடுத்த இடத்துக்கு போனாங்க. அதுதான் யாக்கோபு, அதுதான் இஸ்ரவேலின் கோத்திரம். யாக்கோபு தன் 12 மகன்களை எப்படி உருவாக்கினானோ, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தானோ, என்னென்ன குணாதிசயத்தை சொல்லி ஆசீர்வதித்தானோ, இஸ்ரவேலுக்குள்ள அத்தனையும் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய தலைவருக்காகவே யாக்கோபை உட்கார வைத்தாங்க. அதான் சொல்றாரு, யாக்கோபு நீ சிறு பூச்சி நினைக்காத, இஸ்ரவேலே நீ சிறு பூச்சி நினைக்காத. யாக்கோபுடைய நிலைமை எல்லாரும் சித்தரித்தது போல அவன் ஒதுக்கப்பட்டவன், ஓடி போனவன், 14 வருஷம் அடிமையாக இருந்தவன். 10 முறை அவனுடைய மாமா வந்து அவனுக்கு வேலை என்ன சொல்றாரு? சம்பளத்தை மாத்தி 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 சொல்றாரு. இந்த சம்பளத்தை எல்லாம் மாத்தினாலும் குடிவாரத்தை அவன் விடல. ஹல்லேலூயா. பல காரியம் யாக்கோபுக்குள் ஒளிந்திருந்தது. அவன் முடமாக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். என் தேவன் ஒரு நாள் வந்தது, இது எல்லாமே யாக்கோபுக்கு சொந்தமானது. 7 வருஷம் மூத்தவனுக்கும் 7 வருஷம் இளையவனுக்கும் 10 முறை சம்பளம் மாத்துறதும், இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இது எல்லாமே யாக்கோபுக்கு சொந்தமானது. ஆனா இந்த நிமிஷத்திலிருந்து நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இனி தேவனுடைய ராஜாங்கமே உனக்குள் இருந்து எழும்ப போகிறது. புரிந்த ஒரு ஹல்லேலூயா. உன்னை அன்றி தேவன் ஒன்றையும் செய்ய போவதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பெயர் தான் இஸ்ரவேல். அந்த நாமத்துக்கு பெயர் தான் இஸ்ரவேல். இன்னைக்கு காலையில உன்னுடைய காரியங்கள் எல்லாமே யாக்கோபோடு முடியட்டும். இன்னைக்கு இருந்து தேவன் ஒரு நற்செய்தி சொல்கிறார், நீ யாக்கோபாக இருந்தது போதும், இனி இஸ்ரவேலனாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு இழுத்தறி போனான். ஹல்லேலூயா. ஐயா, இந்த பெருகுவாய் அப்படிங்கிற வார்த்தை கேட்கும் பொழுது எனக்கு இவருடைய தாத்தா ஞாபகம் வராரு. எனக்கு நீ பலுகி பெருகுவாய் அப்படிங்கும் பொழுது இவருடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் எனக்கு ஞாபகம் வருகிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. நீ பலுகி பெருகுவாய். நீ என்ன செய்வாய்? பலுகி பெருகுவாய். அதை யார் பூர்த்தி செய்கிறார்? ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு அதை செய்ய முடியல. ஈசாக்குக்கு 2 பசங்க தான். ஈசாக்குக்கு 2 பசங்க தான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் இங்கே யாக்கோபு தேவைப்படுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We have to think.
12 பேர் இருந்தாங்களே, இந்த 12 பேர்த்தையும் அவன் ஆசீர்வதிச்சிருக்கலாம்ல. ஏன் சில பேர்த்த சபிச்சான்? ஏன் சில பேர்த்த ஆசீர்வதிச்சான்? ஏன் சில பேர்த்த வேலைக்காரனாக அவன் நியமித்தான்? ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எடுத்து படிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வசனங்கள் எடுத்து படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை கவனிச்சீங்க? இதை போய் படிச்சு பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை, என் தேவன் அவனை ஆசீர்வாதத்தின் பாத்திரவானாய் மாற்றுகிறார். என் தேவன் ஒருவனை ஆசீர்வாதத்தின் பாத்திரவானாய் மாற்றினார் என்றால் அவன் யோக்கியனாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமின் குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்த நாட்டுக்கு அவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரவான் அல்ல. நான் சொல்றது விளங்குதா? சொல்லுங்க பாப்பா. ஆபிரகாமின் குடும்ப வம்சத்துல ஒரு ரூபன் பிறக்கிற நாட்டுக்கு அவன் செய்ய கேடு கட்டுதான ஒரு காரியம் என் தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. அவன் என்ன செய்தான்? தன் தகப்பனுடைய படிக்கையில ஏறினான் இல்லையா? மூத்தவன் தான், மூத்தவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவன் தான். ஆனா யாக்கோபு அவனை மூத்தவனாக அனுசரிக்கவில்லை. மூத்தவனாக அனுசரித்தது அந்த காரியத்தின் பிரகாரமாக மூத்தவனாக அனுசரித்தான். ஆனால் அவன் கிரியைகள் நிமித்தமாக அவன் சாபத்துக்குள்ளவன் என்று நியாயம் தீர்த்தான். இதுதாங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஏனோ தானோ என்று அல்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நியாய தீர்ப்புக்கு நேரானது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ரூபன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒழுக்கத்தின் நேர்கோட்டில் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். Can I tell something? நான் இந்த குடும்பத்துல இருக்கேன், இவங்க கூட இருக்கேன், இங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் ரூபனுக்கு மெத்தனம் ஏறிடுச்சோ, தான் செய்கின்ற காரியத்தை எல்லாமே தேவன் மன்னித்து விடுவார் அப்படிங்கிற ஒரு பரிதானமான எண்ணம் ஏறிடுச்சோ. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது யாக்கோபு யாக்கோபாகவே இருந்தான். யாக்கோபு தேவனுடைய காரியத்தை செய்து முடிப்பதற்கு தன் மூத்த மகனுடைய கிரியையை சபிக்க ஆரம்பித்தான். கோத்திரங்கள் உருவாக்குவதல்ல தேவனுடைய காரியம், கோத்திரங்களை நேர்மையாய் உருவாக்குவதே தேவனுடைய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா 12 பேர் இருக்கீங்க, நீ இந்த சைடு போ, நீ இந்த சைடு போ, நீ இந்த சைடு போ சொல்லல. என் தாத்தா ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லியிருக்காருப்பா, அதனால நீங்க எல்லாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளப்பா, பழுகி பெருகுவாயப்பா, நீ கோடா கோடியாய் பெருகுவாயப்பா. ஞாபகம் வைத்துக்குங்க, உங்கள் கிரியை தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் சாவி. ஹல்லேலூயா. உங்கள் கிரியை தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் சாவி. நீ மறைமுக பாவியாய் இருந்தால் நீ போய் கதவை திறக்கிறது எல்லாமே மறைமுகமாய் இருக்கும். நீ துணிகிற ஆவி உடையவனாய் இருந்தால் நீ போய் திறக்கிற இடம் எல்லாமே துணிகரமாய் இருக்கும். வார்த்தையால வசியப்படுத்தி ஒருத்தரை பேசி ஏமாத்தி உன் காரியத்தை சாதிக்கிறதா இருந்தா உனக்கு கொடுக்கப்படும் ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் போய் நீ கதவை திறந்தினா அவனும் உன்னை ஏமாத்தக்கூடியவனா இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லிட்டு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்துடைய முடிவு இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம். எத்தனை ராமன் சொல்றாங்க? என் சத்தியம் என்ன சொல்றாங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திய வெளிப்பாடு இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம். 12 பசங்களையும் அவன் ஆசீர்வதிக்கலைங்க.
ஏற்றவாறு கோத்திரம் வடிவமைக்கப்பட்டது. கோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் உருவாகல, இவனுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு ஒரு கோத்திரத்தை தேவன் உருவாக்கி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. உன் துணிகரம் உன்னை சாபத்துக்கு தள்ளினது. உன்னுடைய கனிதரக்கூடிய செடி நீ என்ன செய்வ? யோசேப்பாய் போவாய். ஹல்லேலூயா. இதுக்கு ஆபிரகாம், இதுக்கு யாக்கோபும் பொறுப்பல்ல, இதுக்கு யோசேப்பும் பொறுப்பல்ல, இதுக்கு பொறுப்பு ஒரே ஒருத்தர் தான், அவர் ஆபிரகாம். ஹல்லேலூயா. யார் இதுக்கு கேரி பண்ணிட்டு வந்தா? யாக்கோபு. ஓடி போனான், ஒடியாந்தான், ஒடுக்கப்பட்டான், நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தான். தன் மனைவி அப்படி செய்வான், ராஜா அப்படி செய்வான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க அப்பாவோட சிலையை தூக்கிட்டு வந்துட்டான், அவனையும் சபிச்சான், அவளும் செத்தா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. விரும்பின மனைவி போனோம், எல்லாமே அவனுக்கு நாசமாய் போனது. நடந்த காரியம் எல்லாமே அவனுக்கு இருமார்ப்பாய் மாறி போனது. நடந்த விஷயம் என்ன தெரியுமா? நீ யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல். நீ யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல். ஹல்லேலூயா. தேவனுடைய கோத்திரத்தை உருவாக்கின பொறுப்பு யாக்கோபுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த சமுதாயத்தினுடைய காரியத்தை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த யாக்கோபுக்கு இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 15, 16. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள பயாந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம், ஆபிரகாம் திடுக்கிட்டு போனான், ஈசாக்கு திடுக்கிட்டு போனான், யாக்கோபும் திடுக்கிட்டு போனான். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்காத வார்த்தை, ஈசாக்கு கொடுக்காத வார்த்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஐயா, பற்களை எந்திரமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாருன்னா இந்த யாக்கோபுக்கு சொன்னாரு. நடந்த விஷயம் என்ன? யாக்கோபுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. அவன் பயந்த இடத்தை எல்லாம் தேவன் அவனுக்காக யுத்தம் செய்தார். யாக்கோபுடைய வம்ச வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் படுத்து கிடந்தானோ, எங்கெங்கெல்லாம் சொப்பனை பார்த்தானோ, எங்கெங்கெல்லாம் ஒளிந்து கொண்டிருந்தானோ அத்தனை இடத்திலையும் தேவனுடைய நாமத்தை எழுப்பி நிற்க செய்தவன். ஹல்லேலூயா. அவன் சொல்லல, அவன் செய்யல, தேவன் சொல்றாரு, யாக்கோபு நீ எழுந்துரு, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுன. என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீ இருக்கிறப்ப ஒரு ப்ராமிஸ், ஒரு கவனன்ட் ஆச்சு. என்ன தெரியுமா? நீ இந்த இடத்திலிருந்து தப்பித்து போனாய் என்றால், இந்த இடத்திலிருந்து வாழ்க்கை மாறினது என்றால் எனக்கான ஒரு பலிபீடத்தை கட்டுவாய் என்று தேவன் யாக்கோபுக்காக பலிபீடத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. 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 ஐயா, கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன். யாக்கோபுக்கு எதிராக நின்ற ஒரு மனிதனும் இல்லை, யாக்கோபுக்கு எதிராக நின்ற ஒரு சூழ்நிலையும் இல்லை, யாக்கோபுக்கு எதிராக நின்ற ஒரு தந்திரமும் இல்லை. யாக்கோபுடைய பொருட்களை ஒருவனாலும் சூறையாட முடியவில்லை. அவருடைய பொருட்கள் மீது பார்வோன் கை வைத்தான். ஈசாக்கினுடைய கிணற்றின் மீது எதிராளிகள் கை வைத்தார்கள். யாக்கோபுக்கு முன்பாக ஒருவரும் துணிந்து நிற்க முடியவில்லை. அவன் வேலைக்காரர்களும் அவன் வேலைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் கடந்து போகும் பொழுது ஏசா விழுவான் என்று எண்ணினார்கள். ஏசா யாக்கோபின் மடியிலே விழுந்து கிடந்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா யாக்கோபுக்கு எதிராக ஒருத்தனும் நிற்க முடியல.
அப்படிப்பட்ட நாமம் தான் யாக்கோபு என்கின்ற நாமம். அப்படிப்பட்ட உறுதிதான் யாக்கோபுக்கு தேவன் கொடுத்திருந்த உறுதி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் யாக்கோபுக்கு தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஏன் உண்மையும் உத்தமமாய் இருந்த ஏசாவை தேவன் தூக்கி வைத்து விட்டு யாக்கோபு மேல இவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை படிக்கும் பொழுதுதான் தெரிந்தது, ஏசா கிட்ட இல்லாத எத்தனையோ விஷயம் யாக்கோபுக்குள் மறைந்து கிடந்தது. அன்று யாக்கோபு தன் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை திரும்பி ஓடி வந்தான். அதே போல நானும் செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, யாக்கோபை போல என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன்னா யாக்கோபை போல வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்துருச்சு. என் தாயுடைய பேச்சை கேட்டு ஈசாக்கின் இடத்திலிருந்து வாங்கி வந்த யாக்கோபு அதே மனதோடு அவன் மறிக்கவில்லை. கூர்மையும் எந்திரத்துக்கு ஒப்பான பற்களோடு அவன் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தான். அதுதான் யாக்கோபு. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை யாக்கோபு நிறைவேற்றி முடித்தான். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற நாமம் கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. காரணம், யாக்கோபுடைய வாழ்க்கையும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையும் ஒருங்கிணைந்து டிராவல் பண்ணதை நம்மளால பார்க்க முடியும். அவன் ஒரு நாட்டுடைய வெளிப்பாடுங்க. அவனை அன்றி தேவன் எதையும் செய்யல. அவனுக்குள் பிறவாத விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த காலகட்டத்தில் ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? அப்படிப்பட்ட நாமத்தையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் கூர்மையான எந்திரம் உள்ளவனாய் மாற்றுவன் என்று இன்னைக்கு காலையில தேவன் வாக்கு வைக்கிறார். இந்த சத்தியம் எனக்கு சொல்ற மாதிரி நிலைக்கு